அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 2ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 18ஆம் திருநாள், திருவோண நட்சத்திரம், மகர ராசி, திருத்தியை திதியும் திருவோண நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய இந்த ஒரு சுப தினத்திலே பொதுவாகவே பால் வாங்குவது, உணவு பதார்த்தங்களை வாங்குவது, மளிகை சாமான் வாங்குவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது அக்ஷயமாக பெருகும். அதாவது வீட்டில் எப்பவுமே உணவு தின்பண்டங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது. கல்லுப்பு வாங்கலாம், இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வாங்கி நீங்கள் தானமும் பண்ணலாம். பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான திதி திருத்தியை திதி. திருவோண நட்சத்திரமும் கனெக்ட் ஆகும் பொழுது வீட்டில் எப்பவுமே அஷ்ட ஐஸ்வர்ய கட்டாட்சம் ஏற்படணும்னா இன்றைய நாள் இதெல்லாம் பண்ணும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மெயினாக கல்லுப்பு வாங்கி வைங்க, நல்லா இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை தரும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தை குடிக்கும். அந்த தொழில் ஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு, குரு பார்வையில் இருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமாக உத்தியோகத்தில் தொழிலில் நிறைய முடக்குகள் ஏற்பட்டுருக்கு, பிரச்சனைகள் கொடுக்குது, அதெல்லாம் சரியாயிடும். யாருக்கெல்லாம் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறீங்களோ வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம். அரியர் வச்சுருக்காங்க, பணம் எனக்கு வரணும், நான் போய் எங்கள் ஆஃபீஸில் கேட்டிருக்கேன் வருமா அப்படின்னு கேட்டால் இன்றைய நாள் அது கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தின் ரீதியாக ஒரு பயணமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூப்பராக இருக்கின்ற நாள். முக்கியமான வழிபாடுகளில் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், அது தள்ளி போயின்னு இருக்கு, எப்போ நடக்கும்னு தெரியலன்னா இன்றைய நாள் நடக்கும். ஏன்னா பாக்யஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். குரு வக்கரமாக இருந்தாலும் பார்வை கண்டிப்பாக சந்திரன் மேலே இருக்கிறது. அதனால் நிறைய பேருக்கு வரன் அமையிறது, குழந்தை பிராப்தம் ஏற்படுவது, குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறது, வீட்டில் பெரியவங்களுடைய ஆதரவு இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சங்கல்பங்கள் என்ன இருக்கோ அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமாக இருக்குது. வீட்டில் அம்மா அப்பாவுடைய காலில் விழுந்து நமஸ்கரிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். வித்யாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காருன்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குருவுடைய பார்வை கண்டிப்பாக பெரிய அளவுக்கு நல்லது பண்ணும். அதாவது அந்த செலவுங்கிறது நல்ல செலவாக மாறும். குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவாக மாறும். குடும்பத்திற்கு தேவையான ஒரு செலவாக இருக்கும். அத்தியாவசிய செலவு, ஆனால் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். அதனால் ஒன்றும் நெகட்டிவாக நடக்காது, பயப்பட வேண்டியதில்லை. அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லதான் பண்ணும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம்னா கலத்திரஸ்தானம் மட்டும் கிடையாது, 2ஆம் குழந்தைக்கான ஸ்தானம். யாருக்கெல்லாம் முதல் குழந்தை இருக்குது ஆனால் வீட்டில் பெரியவங்க சொல்கிறாங்க 2ஆம் குழந்தை பண்ணிக்கோ, நல்ல ஒரு பொன் குழந்தை வேணும், அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க. எங்கள் காலத்திலலாம் 6 குழந்தை 7 குழந்தை பெற்றுன்னு இருக்காங்க அப்படின்லாம் வீட்டில் பெரியவங்க சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். உங்கள் வீட்லேயும் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைய நாள் என்ன பண்ணுன்னா, இந்த சந்திரன் மேலே குரு பார்வைப்படுறதுனால, அது வக்ர குருவுடைய பார்வைப்படுவதனால் நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி யாரெல்லாம் விட்டு போயிருந்தாங்களோ, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வேணாம், எனக்கு உத்தியோகத்தில் சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, அதனால் நம்ம ரொம்ப பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி டீசெண்டாக பிரிஞ்சிருக்காங்களோ அவங்க மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீராமன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல கடன்னால பிரச்சனை. நம்மளும் எவ்வளோதான் இஎம்ஐ கட்டினாலும் அசல் குறையிற மாதிரியே தெரியல, இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் குறையுது. 10 வருஷம் கடன் எப்போ முடியும்னு தெரியல, அந்த இஎம்ஐயும் சரியாக கட்ட முடியல, கஷ்டமாக இருக்குது. அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாமே இன்றைய நாளிலிருந்து மாறும். ஏன்னா குரு பார்வையில் சந்திரன் இருக்காரு. 6ஆம் இடம்னா கடனுக்கான ஸ்தானம், அது ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. வேலைகளில் உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த உத்தியோகத்தில் கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அதாவது உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால, ஒரு கௌரவம் இருக்கிறதுனால எந்த ஒரு கொடூரமான ஸ்டெப்பெல்லாம் எடுக்க மாட்டாங்க.
உங்களுக்கு தெரியும், உங்களுடைய விஷயம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். மிகவும் யோகமான நாளாக பெண்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு தலைவலி, நிறைய பேருக்கு கண் உபாதைகள், நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி மாறி மாறி கடந்த ஒரு 6 மாசமா படுத்தின்னு இருக்குல்ல, இன்றைய நாள்லேருந்து அது சரியா போயிடும். ஏன்னா குரு பார்வை சந்திரன் மேலே விழுகிறது, அது பஞ்சமஸ்தானமாக இருக்கிறது. உடம்பு ஆரோக்கியம் நன்னா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நன்னா இருக்கணும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கக்கூடிய பாவகம்னா 5ஆம் இடம். அந்த இடத்துல சந்திரன் இருக்காரு. குருவுடைய பார்வை அப்படிங்கிறது சுப பார்வை. அதனால் உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகும். நிறைய பேருக்கு மனக்கவலைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஈஸியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிறது பார்ப்பீங்க. முக்கியமாக தடைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. ராசியா நிறம் மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் எது இருந்தாலும் கண்டிப்பாக அகலும். யாரெல்லாம் வங்கி துறைகளில் பணிபுரியுங்களோ அத்துணை பேருக்கும் இன்றைய நாள் ப்ரமோஷன் மாதிரி ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, டாக்குமெண்ட் வரணும்னா இன்றைய நாள் டாக்குமெண்ட் கைக்கு வரும். நிறைய பேர் சுப செலவுகள் பண்ணுவீங்க. அம்மாவோட எங்கேயாவது நல்ல ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். மனசும் சரி உடம்பும் சரி நல்லா இருக்கும். குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் விட்டு கொடுக்கறது தப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய நாள். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விற்பனை செய்ய வேண்டிய பல விஷயங்கள் விற்பனை செய்ய முடியாமல் உட்காந்துருக்கு. நான் ஆடிட்டிங்க்கு படிச்சுட்டு இருக்கேன், படிக்க முடியுமான்னு தெரியல. எக்ஸாம்ஸ் வேற பக்கத்தில் வந்துட்டு இருக்கு, எனக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்குமான்னு தெரியல, இடமாற்றம் ஆகுமான்னு தெரியல. இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் இன்றைய நாள் அது கண்டிப்பாக மாறக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. ஏன்னா ரொம்ப முக்கியமானதே பார்த்தீங்கன்னா குரு வக்கரமடைஞ்சு பார்வைங்கிறது அதிக சக்தி வாய்ந்த பார்வை. எதை விட்டுட்டீங்களோ அது மறுபடியும் கிடைக்கும். நம்ம பண்ண வேண்டியது பண்ண முடியல, ஆனால் இப்போ ட்ரை பண்ணும்போது நடக்குமானா சந்திரனுடைய அனுகிரகம் சுய சாரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றி பெறும். மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் மட்டும் கிடையாது, கிரியேட்டிவிட்டிக்கான ஸ்தானமும் அதுதான். குழந்தைகளுக்கு பேசிக்கலாக கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்கணும். புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து மனப்பாடம் பண்ணி அப்படியே போய் ஒப்பிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிரியேட்டிவிட்டி வராது. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறேன்னா இன்டர்வியூலாம் போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தனியாக போய் ஒருத்தர்கிட்ட யாராவது பேசணுன்னா கூட கஷ்டப்படுவாங்க, தயங்குவாங்க. யாருடைய ஜாதகத்தில் கிரியேட்டிவிட்டி பேசிக்கலாக ஜாஸ்தியாக இருக்கணும், அந்த சக்தி நல்லா இருக்கணும்னா 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். அந்த 2ஆம் இடத்துக்குரிய ஸ்தானம் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? ஒரு புது கல்வியை கற்பது, திருத்தியை திதியும் சேர்ந்து வருது. இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக சங்கீதம் கற்றுக்கலாம், டான்ஸ் கற்றுக்கலாம், இந்த பப்ளிக் ஸ்டேஜ் ஷோ சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கலாம். அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்புறம் ப்ராட் மைண்டட் திங்கிங் கொடுக்கும். எல்லாருக்கிட்டையும் நம்மளால் பேசக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாடி லாங்குவேஜ் ஆறா டெவலப் ஆகும். அதெல்லாம் இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. நிறைய பேருக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான பண வரவுகளும் துட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான். ராசியா நிறம் பொன்னிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் யாருக்கு ஆக்சுவலாக அதிர்ஷ்டம்னு பார்த்தா மகரத்துக்கு தான் அதிர்ஷ்டம். ஏன்னா திருவோண நட்சத்திரம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். உங்கள் ராசி லக்னத்திலே உட்காந்துருக்காரு. அதையோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சூரியன் கரெக்டாக 12ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு, விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் இருந்ததுன்னா நடக்கும். அப்பா மூலியமாக அம்மா மூலியமாக நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அதையோட பெரிய விஷயம் தெரியுமா? உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் நிறைய பேர் கிரியேட் ஆகும். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும், நீங்கள் அட்வான்ஸ் கொடுப்பீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் தலைமையில் நடக்கும். ஹெல்த்லலாம் பிரச்சனை இருந்தால் கூட இன்றைய நாள் அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். சுபகாரியங்கள் நிறைய செய்யக்கூடிய, சுப நிகழ்ச்சிகள் நிறைய நீங்கள் பங்கு பெறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் போய் சந்திரன் மறைஞ்சிட்டாரே, இப்படி எப்படி இருக்கும் இன்றைய நாள் அப்படின்னு கேட்டால் இன்றைய நாள் நன்னா இருக்கும். விரயஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துன்னா அதிக செலவை கொடுப்பார், அதிக அலைச்சலை கொடுப்பார், அதிக மாற்றத்தை கொடுப்பார், மன சஞ்சலத்தை கொடுப்பார்னு ஒரு லாஜிக் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால அதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக மாறும். அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக மாற போகிறது. அப்போ இன்றைய நாள் ட்ராவல் பண்ணால் நல்லது நடக்கும்,
செலவு பண்ணால் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுவீங்க. பயணங்கள் இருந்தால் அது இன்றைய நாள் ஒரு பெரிய லாபத்தை சாயந்தரத்துக்கு அப்புறம் நடக்கும். இன்றைய நாள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? சந்திர தரிசனம் பண்ணணும். அபாரமான மாற்றத்தை கொடுக்கும். மனம் ரீதியான பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். ஏதாவது ஒரு சின்ன குறை அம்மாவுக்கு இருக்கும், அது என்னன்னு பார்த்து அதை நிவர்த்தி பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் நினச்சதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் வயலட் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகபட்சமான லாபங்கள் யாருக்கு கிடைக்கும்னா மீனத்துக்கு தான் லாபங்கள் நிறைய கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கிறது. வரவேண்டிய பணம், வரவேண்டிய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் நடக்கும். உத்தியோக வியாபாரத்தில் ஒரு சில பேருக்கு பெரிய ஒரு சலுகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன், ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமான பண வரவுகள், ஒரு ஆர்டர், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மீனத்துக்கு அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாம். என்ன பண்ணணும்? நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம் மீனம், இரண்டாவது மகரம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நன்னா இருக்குன்னு சொல்லலாம். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் என்ன நினைத்தாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.